திமுக தலைமை கழக பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. திமுக சார்பில் நடைபெறக்கூடிய கூட்டங்கள்ல முந்தைய காலங்களிலும் சரி, அதே போன்று தற்போதைய காலகட்டங்களிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போன்று பிரபலங்களை விமர்சையாக பேசி எப்பொழுதுமே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நபர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற திமுக கூட்டத்துல ஆளுநர் ரவி அதே போன்று புஷ்ப பத்தி விமர்சையாக பேசியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பேச்சுக்கு தான் அவர் மீது வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த வழக்கிற்காக தற்போது தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் அதே போன்று கூடுதலாக 3 மாதம் சிறை தண்டனையும் இவருக்கு 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கிற்காக மேல்முறையீடு செய்வதற்காக 1 மாத கால அவகாசமானது நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சர்ச்சைக்குரிய பேச்சுக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பினை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க.